Hi student, 12th accountancy chapter 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா question number 11 நம்ம பார்க்க போறோம். Angit, Banu and Charu are partners in a firm sharing profit and losses equally with capital of 2,50,000 each. மூணு பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அந்த மூணு பார்ட்னர்ஸும் என்ன ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பிரிச்சுக்க போகிறாங்க. ஈச் மெம்பர்ஸும் ஈச் பார்ட்னர்ஸும் 2,50,000 கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் 1st October 2024 Angit and Banu gave loans of 2,50,000 each. ஃபேர்ம்காக அங்கித்தும் பானு லோன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அங்கித் பார்த்தீங்கன்னா 2,50,000 பானு பார்த்தீங்கன்னா 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஈச்னா அதாவது ஒரு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 லோன் கொடுத்துருக்காங்க. எப்போ லோன் கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் மாதம் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போ எத்தனை மந்த்து பே பண்ணால் போதுன்னா பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்ல, எத்தனை மந்த்துக்கு பே பண்ணால் போதுன்னா 6 மந்த்துக்கு. அக்டோபர்லேருந்து நம்ம மார்ச் வரைக்கும் கேல்குலேஷன் பண்ணனா நமக்கு 6 மந்த்து மட்டும்தான் நமக்கு வந்து பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு அங்கித்துக்கும் பானுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்திங்கன்னா அதாவது பார்ட்னர்ஸ்க்கு நம்ம லோன் கொடுப்போம்ல அவங்களே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, நம்ம அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட்டே நம்ம பே பண்ணுறோம். அதாவது பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா அந்த பர்சன்டேஜில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவோம். இன்கேஸ் கொடுக்கலன்னா நம்ம 6% பார்ட்னர்ஷிப் டீட் ஆக்ட் 1932 பிரகாரம் நம்ம 6% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவோம். 6% பே பண்ணோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ லோன் கொடுத்துருக்காங்க அக்டோபர். ஸோ நம்ம 6 மந்த்துக்கு உண்டானது பே பண்ணால் மட்டும் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாரு லோன் ஆஃப் 1 lakh ஃப்ரம் தி ஃபர்ம் ஆன் November 2024. அதாவது லோன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு லோன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மு சாருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு இன்கம், இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும்ல, அது நம்மளுக்கு இன்கம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கித்து பானுக்கு நம்ம பே பண்ணுறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. 6% பேர் ஆனம் சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 6% பார்ட்னர்ஸ், அந்த சாரு பார்ட்னர்ஸ் நமக்கு 6% கொடுத்துருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் வாஸ் பெய்ட் ஆன் 10th April 2025. தி க்ளோசஸ் இட்ஸ் புக்ஸ் ஆன் 31st March ஈச் இயர்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சம்குலர் போகலாம். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் தி ஃபர்ம் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட் இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னா 31st March ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெபிட். ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்ம டெபிட் நம்ம வைக்கிறோன்னா நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட் அதாவது ஃபஸ்ட் இயரில் கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணுவோம் டெபிட்டில் நம்ம வைப்போம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து டெபிட்டில் வைக்கிறோம். அகில் லோன் அக்கௌண்ட், பானு லோன் அக்கௌண்ட். அதாவது அகிலுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல, அதனால நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைபிலிட்டிஸ், அதனால நம்ம கிரெடிட் வைக்கிறோம். எவ்வளோ பே பண்ணணும்னா பார்த்திங்கன்னா 2,50,000. 6% ஆக்சுவலாக 6% தான் பே பண்ணணும். ஆனால் வந்து அக்டோபரில் தான் நம்ம வந்து லோன் கம்பெனிக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க பார்ட்னர்ஸு. ஸோ அதுக்கு உண்டானதை வந்து பே பண்ணால் போதும். அப்போ 2,50,000 இன்ட்டு 6 and இன்ட்டு 6/12 கால்குலேஷன் பண்ணால் 7,500 வருது. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான். ஏன்னா ரெண்டு பேருமே 2,50,000 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 7,500 எடுத்துருக்கோம். இதோட டோட்டல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் கொடுக்குறோன்னா பார்த்தீங்கன்னா 15,000 பார்ட்னர்ஸ்க்கு நம்ம லோன் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாருஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு அதாவது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளார வருது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் கிரெடிட்டில் வைக்கிறோம். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 1 lakh பார்த்திங்கன்னா லோனு ஃபேர்ம் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு 1 lakh லோன் கொடுத்துருக்காங்க. 6% லோன் கொடுங்க, அப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம்தான் லோன் ஃபேர்ம் வந்து சாருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 monthsக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 1 lakh இன்ட்டு 6/100 நம்ம இன்ட்டு 5/12 போட்டால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 2,500 நம்ம ரிசீவ் பண்ணுறோம். சரிங்களா?
என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய உங்களுக்கு சம்ஸ் வந்து நான் வந்து கிளியர் பண்ணேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.